ப்ரொடக்ஷன் வைஸ் 25% எஃபிஷியன்சி இருக்குங்க. எல்லாமே 304 கிரேடு எஸ்எஸ்ங்க. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் A to Z இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம கம்பெனியோட ஸ்கோப்புங்க. ஸோ இதுக்கு 78,000 கவர்மெண்ட் மானியம் வாங்கிட்டுங்க. 15 ஒர்க்கிங் டேஸ்ல எல்லா ப்ராசஸுமே முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம பார்த்துட்டீங்கன்னா டயர் 1 பிராண்டுங்க. வாரி, அதானி, விக்ரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுல் வாரண்டிங்க. என்ன ஆனாலுமே கம்பெனி ரெஸ்பான்சிபிள். ஸோ இது வந்து லைட்னிங் அரெஸ்ட்ங்க, பியூர் காப்பருங்க. நீங்க எக்ஸசிவா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்த யூனிட் எல்லாமே நீங்க நைட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்த யூனிட்டை பைபேக் பண்ணிக்கலாங்க. டெய்லி எவ்வளவு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுங்கிறத நீங்க போன்லயே பார்த்துக்கலாம். ஏதோ குழந்தை விளையாடுத்தனமா தண்ணி எடுத்து ஊத்திட்டாங்க அப்படின்னா கூட இன்வெர்டர் எதுவும் ஆகாது. ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னா அந்த 3 லைட்ஸ்ல ஒரு லைட் வந்து உங்களுக்கு எரியாதுங்க. கஸ்டமர் என்ன பேனல் சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பேனல் வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். நார்மலா காலையில நேரத்திலயோ இல்ல ஈவினிங் நேரத்திலயோ தண்ணி ஊத்தி விட்டுட்டு வீடு கிளீன் பண்ற மாப் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணீங்கனாலே போதும். தம்பி வந்து போட்டு கொடுத்தாரு. ஓகேங்க. போட்டு கொடுத்து பிறகு நல்ல முறையா ஓடிட்டு இருக்குது. சொன்னபடி அவரே போட்டு கொடுத்து எந்த தொந்தரவும் எல்லாம் மாட்டி லைன் வாங்கி கொடுத்து பண்ணிட்டாருங்க. நல்ல முறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. சார், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வீடுகளுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இருக்கிற சைட் எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க, இங்கே என்னங்க பண்ணியிருக்கோம் சார்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கனியூருங்க, டோல்கேட் பக்கத்தில் சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ரோ ஜங்ஷன் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 7 கிலோவாட்டுங்க. ஹெட்ரோ ஜங்ஷன் பேனல்னா அது என்னங்க சார் ஆக்சுவலாக? சார், ஹெட்ரோ ஜங்ஷனா டாப்கானுக்கு அடுத்த டெக்னாலஜி தான் ஹெட்ரோ ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லிக்கலாம். ப்ரொடக்ஷன் வைஸ் 25% எஃபிஷியன்சி இருக்குங்க. டாப்கான் கம்பேர் பண்ணுங்க. ஆமாங்க. டாப்கான் வந்து 23%ங்க. ஓகே. இது 25% எஃபிஷியன்சிங்க. அதோட எஃபிஷியன்சி. ஆமாங்க. பிரைஸ் வைஸ் வந்து அதே பிரைஸா இருக்கும். பிரைஸ் வைஸ் ஒரு 2000 per கிலோவாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ இங்க எவ்வளவு கிலோவாட் சார் நம்ம போட்டு? சார், இது வந்து 7 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டுருக்குங்க. ஓகே. இன்வெர்ட்டர் 10 கிலோவாட்டுக்கு வச்சிருக்குதுங்க. 10 கிலோவாட்டுக்கு வச்சிருக்கோம். ஆமாங்க. ஓகே. இப்போ இது என்ன யூஸ்க்காக சார் வச்சிருக்கோம் நம்ம ஆக்சுவலா? சார், கஸ்டமருக்கு பை மந்த்லி பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் EB பே பண்ணிட்டு இருக்காங்க. 15,000 வருது. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம EV கார் பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ நம்ம ஒரு அடிஷனலா போடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம 7 kV இன்ஸ்டால் பண்ணிருக்குது. ஓகேங்க சார். சோ இவங்களுக்கு per day பாத்துட்டீங்கன்னா 35 ல இருந்து 40 யூனிட் பிளஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. சோ மினிமம் 30 to 40 வச்சுக்கலாம் நீங்க. ஓகே. சோ இதுவே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். 5 kV அவங்களுக்கு ஓகே தான். ஓகே. பட் EV பிளான் பண்றதுனால நம்ம எக்ஸஸா 2 kV போட்டுருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி இது எவ்வளவு நாள் ஆச்சு? 3 months கிட்ட ஆச்சுங்க. ஓகே. இப்போ 15,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 950 ரூபாய் கட்டி இருக்காங்க லாஸ்ட் மந்த் கரண்ட் பில். உங்களுக்கு பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்க சார். ஓகே. சோ இப்போ இது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம எவ்வளவு நாள் சார் எடுத்துட்டோம்? என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? சார், ஸ்ட்ரக்சர் பாத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு GLங்க, கேல்வனியம் சொல்லுவாங்க. எல்லாம் GI தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கேல்வனியம். ஓகே. ஹார்ட் டிப் ப்ரீ கேல்வனைசர்ங்க. ஓகே. நீங்க GL யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் சார்? சார், GLங்கிறது ஸ்ட்ரக்சர்லயே கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர். ஓகே. சீக்கிரம் ரஸ்ட் ஏறாது. அது மட்டும் இல்லாம போல்ட் நட் எல்லாமே பாருங்க SS யூஸ் பண்ணிருக்கோம். போல்ட் நம்ம SS யூஸ் ஆமா. GI கிடையாதுங்க, SSங்க. எல்லாமே 304 கிரேடு SSங்க. ஓகே. பிராண்ட் பாத்துட்டீங்கன்னா JSWங்க எல்லாமே. எல்லாமே JSW பிராண்டுங்க. ஓகே. இப்போ இது வந்து என்ன ஹைட்ல சார் நம்ம கொடுத்துறோம்? சார், நம்ம வந்துட்டு 8க்கு 7 ஃபீட் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து கீழே இந்த மாதிரி துணி காய போடுறதுக்கு கீழே யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி மாடி தோட்டமெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஹைட்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். கீழே நம்ம ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் எடுத்துக்கும்? சார், நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ்ங்க. 2 நாள் இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் லே பண்ணிடுவாங்க, இன்வெர்ட்டர் பேனல் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே. செகண்ட் டேல உங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. எர்த்திங் எல்லாமே கம்பல்சரி போட்டுருவாங்க. ஓகே. இப்போ ஈவன் சிவில் ஒர்க்ல இருந்து எல்லாமே நம்ம ஸ்கோப். A to Z நம்ம ஸ்கோப்புங்க. EB நெட் மீட்டர் பே பண்றதுல இருந்து சிவில் ஒர்க்ல இருந்து EB ஃபாலோ அப்ஸ், டாக்குமெண்டேஷன், நிறைய இடத்துல நான் கேட்டப்போ சிவில் ஒர்க்லாம் கஸ்டமர் தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் A to Z கஸ்டமர் எதுக்குமே நம்ம சோலார் போடுறாங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கம்பெனியோட பாலிசி. ஸோ ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம கம்பெனியோட ஸ்கோப்புங்க. ஓகேங்க சார். இப்போ இதுக்கு எவ்வளோங்க சார் நம்ம மானியம் வாங்கி கொடுத்துருக்கோமா? சார், இதுக்கு 78,000 கவர்மெண்ட் மானியம் வாங்கிட்டுங்க. வாங்கியாச்சுங்க. ஓகே. அது எவ்வளவு நாள் சார் வாங்கி கொடுத்தீங்க? சார், நம்மளுக்கு மேக்ஸிமம் 15 ஒர்க்கிங் டேஸ்ல எல்லா ப்ராசஸுமே முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ மானியத்துக்கு மீட்டர் மாட்டினதுல இருந்து ஒரு 10 டேஸ் கணக்கு வச்சுக்கங்க. ஒரு 10 ஒர்க்கிங் நாள்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி உங்களோட கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கே வந்துருங்க டைரக்டா. ஓகேங்க சார். இப்போ இங்க வந்து 7 கிலோவாட் நம்ம போட்டுருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்டிங் எவ்வளவு இல்லைன்னு சார் நம்ம பண்ணித்தரோம்? சார், ஸ்டார்டிங் 3K பாத்தீங்கன்னா 2,10,000 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2,10,000. ஆமாங்க. A to Z மீட்டர் பேமெண்ட், சிவில் ஒர்க் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருங்க. ஓகே. கஸ்டமர் எதுக்கு வெளியே அலைய தேவையில்லை, வேண்டியதே கிடையாதுங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்கனாலே கஸ்டமரோட ஒர்க் முடிஞ்சது. மற்ற எல்லாமே நம்ம கம்பெனியோட ஸ்கோப்ல பண்ணி கொடுத்துறோங்க. சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து என்ன மாதிரி சோலார் பேனல் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன மாதிரி பேனல்ஸ் நீங்க யூஸ்? சார், நம்ம பாத்துட்டீங்கன்னா டயர் 1 பிராண்டுங்க. வாரி, அதானி, விக்ரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே டயர் 1 கம்பெனிஸுங்க.
இன்வெர்டர்ஸ்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பாலிகேப் யூஸ் பண்றோம், க்ரோவாட் யூஸ் பண்றோம், சோலார் எட்ஜ் யூஸ் பண்றோங்க. மூணுமே டயர் 1 கம்பெனிஸுங்க. இது எல்லாத்துக்குமே வாரண்டி லைஃப் எல்லாமே இருக்குங்களா? பேனலை பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க, ஓகே 30 இயர்ஸ் ப்ரொடக்ஷன் வாரண்டிங்க. இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 வருஷம் ரீப்ளேசபிள் வாரண்டி கொடுத்துறாங்க எல்லா கம்பெனிஸுமே. மோஸ்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுல் வாரண்டிங்க. என்ன ஆனாலுமே கம்பெனி ரெஸ்பான்சிபிள். ஓகே ஆமாங்க. ஓகே. இப்போ இங்க 7 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோங்க சார் ப்ரொடக்ஷன் பண்ணுது? சார் மினிமம் 35ங்க. 35. நம்மளுக்கு இப்போ நேற்று பார்த்துட்டீங்கன்னா 42 வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குது. ஓ சூப்பர் சார். ஆமாங்க சார். ஸோ அந்த வெயில் பொறுத்த மாதிரி சன்லைட் பொறுத்துங்க, அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதை பொறுத்துங்க. இதுவும் கீழே ஒயிட் ஒரு கோட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸசிவா 2 to 3 யூனிட் வரும். அது கம்பெனி கேரண்டியா பண்ணி ஓ கொடுத்துருவோம். அது நம்ம ஒயிட் அடிச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து பைஃபேஷியல் ஹெட்ரோ ஜங்ஷன் பேனலுங்க. ஓகே. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே வேலை செய்யும். சோ Okay. கீழே இந்த சன்லைட் வருது பாத்தீங்களா, ஆமாம் இந்த சன்லைட் ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு கெயின் வருங்க. இது என்ன சார் ராடு இது ஆக்சுவலா? சோ இது வந்து லைட்னிங் அரெஸ்டருங்க, பியூர் Okay. காப்பருங்க. ஓ ஃபுல் பியூர் காப்பர்ல ஆமாங்க. வச்சிருக்கோம். பியூர் காப்பர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம Okay. கம்பெனி எல்லாமே பியூர் காப்பர், பியூர் எர்த்திங் ரட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு ஸோ இருக்கோம். அது ரீசன் என்னங்க சார் அது ஆக்சுவலா? ஸோ பியூர் காப்பர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மின்னல் அடிக்குது, அந்த இடி உழுகுது அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து அதிகமாக கவர் ஆயிருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போ இடி வந்துட்டு இந்த பில்டிங் ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகும். ஓ. ஸோ இந்த பில்டிங் ஃபுல்லா லைட்டிங் ப்ரூஃப்னு சொல்லலாம். நம்ம பியூர் காப்பர் யூஸ் பண்றதுனால லைஃபும் Okay. நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பேனலும் சேஃப்டி தான். பேனலுக்கு டபுள் ப்ரொடக்ஷன் ஆகுங்க. பில்டிங்கு மற்ற பக்கம் எதா இருந்தாலுமே அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருங்க. ஓகே. இப்போ இங்க ஒரு 7 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிருங்க சார். இதுல வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஸோ எக்யூப்மெண்ட்டுங்கிறது எல்லாம் அப்படி கிடையாதுங்க. நீங்க எல்லாரும் ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ சோலார் போட்டால் ஏசி யூஸ் பண்ணலாமா, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாமா, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாமான்ட்டு எல்லா மோட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கூட நிறைய பேர் டவுட் கண்டிப்பா கேட்குறாங்க. ஆனா இது அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு பவர் சேவிங் டிவைஸா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் பண்ற யூனிட்டை ஃபர்ஸ்ட் டைரக்டா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் யூஸ் ஆகிக்குங்க. எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கன்சியூம் ஆகிட்டு ஓகே. பேலன்ஸ் இருக்க யூனிட் வந்து நெட் மீட்டர் மூலியமா உங்களுக்கு கிரிட்டுக்கு போயிருங்க. ஓகே. ஸோ நைட் நீங்க சோலார் ரன் ஆகாதுல, எனக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸசிவா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்த யூனிட் எல்லாமே நீங்க நைட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓ. ஸோ யூனிட்டா கொடுத்துட்டு யூனிட்டா வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கரண்ட்டை கொடுக்குறோம். ஆமாங்க. ஓகே. கரண்ட்டை கொடுத்துட்டு சோலார் யூஸ் இல்லாத டைம்ல, அதாவது சோலார் ப்ரொடக்ஷன் ஆகாத டைம்ல கொடுத்த யூனிட்டை பைபேக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். அதனால தான் பிரைஸ் கம்மியாகுது. ஆமா. இப்போ எப்படின்னா உங்களுக்கு யூனிட் டு யூனிட் பைபேக் கேரண்டி, யூனிட் டு யூனிட்டா கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஓகே. இது வந்து டொமஸ்டிக்கு மட்டும் இந்த ஸ்கீம் இருக்கு டிஎன்இபில. ஒரு நாளைக்கு ஒரு 10 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது, 5 யூனிட் தான் யூஸ் பண்றேன், பேலன்ஸ் இருக்க 5 யூனிட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 5 யூனிட் வந்து நெட் மீட்டர் மூலியமா இபியோட அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். ஓகே. நீங்க நைட் வந்து சோலார் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாது. ஸோ சன்லைட் இல்லைன்னா சோலார் ப்ரொடக்ஷன் ஆகாது. அந்த டைம்ல வந்துட்டு நீங்க கொடுத்த 5 யூனிட்டை வந்துட்டு அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு டிஎன்இபில இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம இந்த சைடுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ல ஏதாவது சர்வீஸ்னால நம்ம பண்ணி தரோம் சார். நம்ம வந்து 5 இயர்ஸ் ஏஎம்சி பண்ணி கொடுத்துறோம் எல்லா கஸ்டமருக்கு. ஓகே. அப்போ அந்த 5 வருஷத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம கம்பெனியே வந்துட்டு அந்த கிளைம் பண்ணி கொடுக்கறது, ஸோ அந்த இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஓ. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏஎம்சி மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ ஒரு வருஷத்துக்கு சின்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுட்டு நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த கஸ்டமர் சைட்டுக்கு போயிட்டு அந்த பேனல் என்ன ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு, எர்த் வேல்யூ கரெக்டாக இருக்கா, அந்த ஓம்ஸ் வேல்யூ பார்க்கறது, வோல்டேஜ் செக் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு பண்ணி எஜுகேட் பண்ணிடுவோம் சார். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறைய கம்பெனி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பா. இப்போ வந்து சோலார் பேனல் ஒரு பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வருஷங்கிறது பேனல் கொடுக்குற வாரண்டி. கண்டிப்பா. ஸோ அந்த 30 வருஷத்துக்கு அந்த பேனல் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் போடுறோம், போல் நெட்ஸ் போடுறோம், எர்த்திங் பண்றோம், இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்றோம், கேபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அந்த 30 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மட்டுமே அந்த கம்பெனி கொடுக்குற வாரண்டியை நம்ம கிளைம் பண்ண முடியும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க என்ன மாதிரி கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? பாலிகேபோட கேபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே 6 ஸ்கொயர் mm கேபிளுங்க. ஓ 6 ஸ்கொயர் mm எல்லாமே 6 ஸ்கொயர் mm. ஸோ நீங்க பார்க்கலாம் எல்லாமே பாலிகேப் கேபிள்ஸ்ங்க. ஓகே. இப்போ இது வரது எல்லாமே பாலிகேப். எல்லாமே பாலிகேப்புங்க. ஓகே. இன்வெர்டர்ஸும் பாலிகேப் தான் யூஸ் பண்றோம் மேக்ஸிமம். ஏசிடிபி, டிசிடிபி அதுல இருக்க காமன் எஸ்பிடி, எம்சிபி எல்லாமே உங்களுக்கு பாலிகேப்போட ஓன் மேக்குங்க. ஓகேங்க சார். ப்ரோ இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து என்ன மாதிரி இன்வெர்டர்ஸ் ப்ரோ யூஸ் பண்றோம்? சார் இந்த சைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா பாலிகேப்போட 10 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கேங்க. ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ இது எதுக்காக எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா சைட்ல பேனல் வந்துட்டு 7 கிலோவாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸஸா 3 கிலோவாட் போட்டிருக்கோம் இன்வெர்டர். ஃபியூச்சர்ல அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல கஸ்டமர் ஈவி கார் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி ஈவி கார் வாங்கினாங்க அப்படின்னா அப்படி சப்போஸ் ப்ரொடக்ஷன் பத்தல அப்படின்னா நீங்க 3 கிலோவாட் பேனல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இன்வெர்டர்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து வைஃபை மானிட்டரிங்கோட வந்துருது. ஓகேங்க ப்ரோ. ஸோ இந்த இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபோன்லயே பாத்துக்கலாம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளவு டெய்லி எவ்வளவு வந்திருக்குன்னு ஃபோன்லயே பார்த்துக்கலாம். ஆமா டெய்லி எவ்வளவு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுங்கிறத நீங்க ஃபோன்லயே பாத்துக்கலாம். ஓ ஓகேங்க ப்ரோ. அது இல்லாம இது வந்து IP66 வாட்டர் ப்ரூஃப்ங்க. தண்ணி எடுத்து ஊத்துனா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ சப்போஸ் மழை சாரல்
படுது, ஏதோ குழந்தை விளையாடுத்தனமா தண்ணி எடுத்து ஊத்திட்டாங்க அப்படின்னா கூட இன்வெர்டர் எதுவும் ஆகாது. பயப்பட தேவை. இதுக்குமே நம்ம செப்பரேட்டா எர்த்திங் எல்லாமே கொடுத்தோம். ஆமா, இன்வெர்டருக்கு தனியா எர்த்திங் பண்ணியிருக்கிறோம், ஏசிக்கு தனியா எர்த்திங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொல்ற காஸ்ட் வந்து எல்லாமே இதோட இன்க்ளூட் A to Z இன்க்ளூடடுங்க. ஓகே. கஸ்டமர்கிட்ட இருந்து ஒன்ஸ் கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு பைசா கூட எக்ஸஸா வாங்க மாட்டோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் போய் பண்ணிக்கலாம்? ஆமா சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணா பண்ணி கொடுத்துடலாங்க சோலார். டிசிடிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 kVயோட டிசிடிபி போட்டிருக்கேங்க. எல்லாமே பாலிகேப்போட SPD போட்டிருக்கோம், எல்லாமே MCB எல்லாமே பாலிகேப்புங்க, ஃபியூஸ்ல இருந்து எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்க ப்ரோ. சோ ACDBயும் சேம் பாலிகேப்போடதுங்க, இண்டிகேட்டரோட வந்துருது, 3 ஃபேஸ் இண்டிகேட்டர் லைட்ஸோட வந்துருது. சோ ஏதாவதுனா நம்ம இதிலே பாத்துக்கலாம். எல்லாமே நீங்க இதுல பாத்துக்கலாம். ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னா அந்த 3 லைட்ஸ்ல ஒரு லைட் வந்து உங்களுக்கு எரியாதுங்க. ஓகே. அதுவும் பாலிகேப்போட மேக்கிங். ஓகேங்க ப்ரோ. அதனால தான் எல்லாமே கேரண்டியா நம்ம லைட் தரோம். கண்டிப்பாங்க சார், எல்லாமே பிராண்டட் யூஸ் பண்ணும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. ப்ரோ இப்போ ஆல்ரெடி ஒரு சைட் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த சைட் வந்து எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு, இங்க என்ன நம்ம பண்ணிருக்கோம் சார்? இந்த சைட் வந்துட்டு கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்குதுங்க. ஓகே. இங்க வந்துட்டு 3.3 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டுருக்காங்க. ஓ ஓகேங்க ப்ரோ. விக்ரம் பேனலோட 550 DCR பேனல் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இந்த பேனல் பிராண்ட் வந்து கஸ்டமர் கேட்கறத போடுவீங்க கரெக்ட்டா? இல்ல சார், நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம இந்த பிராண்ட் தான் போடுவோம், இந்த பிராண்ட் தான் போடுவோம்னு கிடையாது. நம்ம எந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலரோ எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்க ப்ரோ. கஸ்டமர் என்ன பேனல் சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பேனல் வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. எனக்கு இந்த பிராண்ட் தான் வேணும்னா அவங்க போட்டு கண்டிப்பா அவங்க இதுதான் ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரோ கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தாங்க? இப்போ இவங்க பார்த்துட்டீங்கன்னா 6800 ரூபா கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா 6800 ரூபா கட்டிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு 3 மாசம் ஆச்சுங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ அவங்களுக்கு பில் இப்போ பார்த்துட்டீங்கன்னா 360 ரூபா வந்திருக்குது. 360 ரூபா வருதா? ஓகே ப்ரோ. இப்போ அங்கே வந்து ஹைட்டாக போட்டிருந்தீங்க, இப்போ ஏங்க ப்ரோ இவ்வளோ கம்மியாக அது போட்டு? கஸ்டமரோட ஸ்கோப் தான். அந்த கஸ்டமருக்கு வந்து கீழே அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஓகேங்க. இவங்க வந்துட்டு அதிகமாக மேலேயே வர மாட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க ப்ரோ. க்ளீனிங்னா என்ன ப்ரோ ப்ரொசீஜர்? க்ளீனிங் மீன்ஸ் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நார்மலாக காலையில் நேரத்துலையோ இல்லை ஈவினிங் நேரத்துலையோ தண்ணி ஊற்றி விட்டுட்டு வீடு க்ளீன் பண்ணுற மாப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணீங்கனாலே போதும். அவ்வளோ பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் தான் சோலார் பேனல்லாம் மெயின்டெனன்ஸுங்கிறது. ஓகேங்க. மற்றபடி எதுவுமே பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அந்த எஃபிஷியன்சி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது டெஃபினட்டா ஒரு 30 வருஷங்கிறது கண்டிப்பா வரும். ஓகேங்க ப்ரோ. இப்போ சோலார் பேனல் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம கம்பெனி நேம், நம்ம கம்பெனி ஆக்சுவலாக எங்க லொகேட் இருக்கு? சார் நம்ம கம்பெனி வந்துட்டு கிருஷ்ணா பவர் டெக்னாலஜிஸ்ங்க. நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். MNRE ரெஜிஸ்டர்ட் வெண்டாருங்க, TNEB ஆத்தரைஸ்டு வெண்டாருங்க. சோ சப்சிடி நம்மளால வாங்கி கொடுக்க முடியும், 100% வாங்கி கொடுக்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சப்சிடி வாங்கி தரலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் 3 ஸ்டேட்டுக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ அங்க எங்க இருந்தாலும் நம்ம சப்சிடியோடயே பண்ணி தரலாம். கண்டிப்பாங்க 100% கவர்மெண்ட் சப்சிடியோட பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் எவ்வளவு கிலோவாட்ல இருந்து ப்ரோ இன்ஸ்டால் பண்ணி தருவீங்க? ஸ்டார்டிங் 2 கிலோவாட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க. 3 கிலோவாட்ங்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 30,000ங்க, ரெண்டாவது கிலோவாட்டுக்கு 60,000ங்க, மூணாவது கிலோவாட்டுக்கு 78,000ங்க. சோ 78,000 வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த 3 கிலோவாட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு ப்ரோ? சார் 2,10,000 ரூபாய் ஆச்சுங்க சார் நமக்கு. 2,10,000 ரூபாய். ஆமா, அதுல 78,000 ரூபாய் மானியம் வந்துருச்சுங்க. அது போக கஸ்டமர் வந்துட்டு 1,32,000 ரூபாய் பே பண்ணிருக்காருங்க. அவ்வளவுதான் பே பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அதுவே நம்ம அவங்க ஃபியூச்சர்ல வந்து எடுக்க முடியும் கரெக்ட்டா? கண்டிப்பா நீங்க வித்தின் ஒரு 4 இயர்ஸ்ல நீங்க போட்ட காசு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் EB ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ் வந்து ஃப்ரீ தான். டோட்டல் ஃப்ரீங்க. சூப்பர் ப்ரோ. சோ லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நேஷனலைஸ்டு பேங்க்ல 6% இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கஸ்டமருக்கு லோன் தான் போட்டுருக்கு. ஓகே. சோ IOB பேங்க்ல போட்டுருக்கோம். இப்போ லோன் போட்டா அதுக்கு வட்டி எதுவும் ஏறாதா ப்ரோ? இல்ல எப்படி ப்ரோ? இல்ல சார், மினிமம் வட்டி உங்களுக்கு 6%ங்கிறது PM சூரியகார் ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க ப்ரோ. சோ 6%ங்கிறது ஒரு நல்ல டீசென்ட்டான இன்ட்ரெஸ்ட்ங்க. ஓகே. வட்டியும் கம்மி, பெனிஃபிட் அதிகம். கண்டிப்பாங்க. ஓகே ப்ரோ. இப்போ லோன்ன்றது வந்து குறிப்பிட்டவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்புறம் எப்படி? இல்ல சார், அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா IT ப்ரூஃப் வேணும். இல்ல ஒர்க் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா salary receipt அது மட்டும் இருந்தாலே போதும். பேசிக் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே ப்ரோ. அதுவே நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே A to Z நம்மளே பண்ணி கொடுத்துறோம். ஒன்ஸ் லோன் வேணும் அப்படின்ட்டாங்க நம்மளே பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு அவங்க என்ன பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கங்கறத ஃபெச் பண்ணிட்டு A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். கஸ்டமர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஆபீஸ் வந்து எங்க ப்ரோ லொகேட் இருக்கு? சார் நமக்கு ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கருமத்தும்பட்டிங்கிற ஏரியால லொகேட் ஆயிருக்குங்க. ஓகே ப்ரோ. இப்போ டைரக்டா விசிட் பண்ணா எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், நீங்க வீக் டேஸ்ல எப்ப வேணா வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டாஃப்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நம்ம பேர் நம்ம எந்த ஊருங்க ஆக்சுவலா? நம்ம பேரு ராமசாமி. ஊர் வந்து செக் போஸ்ட் செல்லப்பாளையம் பிரிவில் குடியிருக்கிறோம். ஓகே. உங்க வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் வந்து போட்டிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இப்போ போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? சோலார் போடலான்னு சொல்லி EP ஆஃபீஸில் ஒரு டைமில் கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. நீங்கள் சோலார் போடுங்க, 2 கிலோவாட் போட்டிங்கன்னா 60,000 ரூபாய் மானியம் கிடைக்கும், 3 கிலோவாட் போட்டிங்கன்னா 78,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். அது சொல்லி 2 பேரும் சாய் போச்சுங்க. ஓகே. அதுக்கு பின்னால் நாங்கள் சோலார் போடுறதுக்கான ஏற்பாடை நாங்களாக யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ சோலார் போட்டிருக்கிறோம். தம்பி வந்து போட்டு கொடுத்தாரு. ஓகேங்க. போட்டு கொடுத்து பிறகு நல்ல முறையாக ஓடிட்டு இருக்குது. இன்னும் முதல் ரீடிங் எடுக்கலைங்க. ஓகே. ரீடிங் எடுத்தா தான் என்ன வருது, உபரி வருதா, ஸ்டாட்டஸ் வருதான்னு மறுபடியும் தான் தெரியும். ஐயா இப்போ உங்க வீட்டுக்கு வந்து சோலார் போடுறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தீங்க? இப்போ எவ்வளவு வருதுங்க? இதுக்கு முன்னாடி 5,000 தாண்டி 6,000 வரைக்கும் பில் கட்டிட்டு இருந்தேங்க.
இப்போ ரொம்ப அதிகபட்சமாக தெரியுது சோலார் போட்டிருக்கிறேங்க. சரிங்க. சோலார் போட்ட பின்னாடி 300-350 ரூபா ரேஞ்சு வருது. அவ்வளோதான் வருது. அவ்வளோதான் வருது, கம்மியாக இருக்குது. ஓகேங்க. சோலார் போட்டு கொடுத்துருக்காரு, நல்ல முறையாக இயங்கிட்டு இருக்குது. ஐயா இப்போ சோலார் போடணும்னா நம்ம நிறைய இடத்துல அலைய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது அலைஞ்சிங்களா இல்லை அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களா? நாங்கள் எந்த அலைச்சலும் இல்லைங்க. அவங்களுக்கு சொன்னோம், அவங்க 2 நாள் வந்து பார்த்துட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு போனாங்க. சொன்னபடி அவரே போட்டு கொடுத்து எந்த தொந்தரவும் எல்லாம் மாட்டி லைன் வாங்கி கொடுத்து பண்ணிட்டாருங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து சோலார் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறவரு போட்டு கொடுத்தாரு, நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. சூப்பருங்க. அவர் செஞ்சு கொடுக்கறது நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஓகே. அதுக்கு மேலே பணம் சம்பாத்தாரம் மட்டும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண போது பாக்கியெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்க. அப்படிங்கிறதாங்க என்ற நிலைப்பாடு. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து போடணும்னு நினைப்பீங்க. அதுவும் அரசு மானியத்தோட, அது இஎம்ஐ ஆப்ஷனோட வந்து பண்ணி தராங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரி உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அவங்களே அரசு மானியமும் பண்ணி தராங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ தான்.